எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்திற்கு வந்தது எப்படி? தென் மாவட்டத்தில் இருந்து வெளியான வீடியோ. மதுரை தோப்பூரில் அரசு காசநோய் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள 220 ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக 2019 ஜனவரியில் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். வேலைகள் துரிதமாக்கப்பட்டு தற்போது திறப்பு விழாவுக்காக தயாராகியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி இல்லாத போது கூட எய்ம்ஸ் மருத்துவமனை தென் மாவட்டம் மதுரைக்கு கொண்டுவர முயற்சித்தது பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள் மூலம் தமிழகத்தில் பல்வேறு சிகிச்சைகள் வசதிகளுடன் கூடிய சிறப்பம்சமுடன் மருத்துவமனை தயாராகியுள்ளது. முழுக்க பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேற்கொண்டதன் மூலம்தான் உயர்தரமான மருத்துவமனை மதுரைக்கு வந்தது என எய்ம்ஸ் மருத்துவமனை மக்கள் இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் மணிமாறன் அவர்கள் வீடியோ மூலம் தெரிவித்திருக்கிறார். மேலும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மதுரை தெற்கில் பாஜகவின் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். வணக்கம், என் பேர் மணிமாறன், முன்னாள் தலைவர் மலேசியா மதுரை மற்றும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மக்கள் இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வர்றதுக்கு முக்கிய காரணமே ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர்கள் தான். காரணம் என்னன்னா, 2017ஆம் ஆண்டு இது செங்கிப்பட்டிக்கு போகிறதா இருந்தப்ப நமக்கு தென் மாவட்டத்தில் தான் அதிக மக்கள் இருக்காங்க, அதிக பயன்பாடு இந்த ஆஸ்பத்திரி இங்கே வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்றக்காக அப்போ இந்த ஒரு இயக்கத்தை தொடங்கி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறை டெல்லி போயிட்டு இருந்தோம். அப்போ ஜேபி நட்டாஜி, அது மாதிரி ஹெல்த் செக்ரட்டரி எல்லாருமே பார்த்து எங்கள் பெட்டிஷன்லாம் கொடுத்தோம். நாங்கள் அப்போ வேலிட்டு ரீசன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம், எதுக்காக மதுரைக்கு வேணுன்றதுக்காக. அந்த நேரம் நாங்கள் டெல்லி போனப்போலாம் அப்புறம் பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் தான் டெல்லியில், அவர் அப்போ இலகணேசன் ஐயா இருந்தாங்க, பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு கூப்பிட்டு பேசி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி ஜேபி நட்டாஜி ஹெல்த் மினிஸ்டர் இப்போ இருக்கிறவங்க, அவங்கள்ட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. நிர்மலா சீதாராமன் மேடத்தையும் ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி மதுரையிலேருந்து வர்றாங்க, இவங்களுக்கு நீங்கள் இது பண்ணி சொல்லுங்கன்னாங்க. அது மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு முறையும் பேசி அங்கே போய் கொடுத்து அவரோட ஒரு நீண்ட கால போராட்டத்தினால தான் எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னைக்கு மதுரையில் பாரத பிரதமர் அவங்க தொடங்கி வச்சு இப்போ அங்கே மெடிக்கல் காலேஜும் அந்த ஹாஸ்டலும் தங்கும் விடுதியும் திறந்து வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனையும் அடுத்த வருஷம் பயன்பாட்டுக்கு வந்துடும், கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாயில். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு மதுரையில் தெற்கு தொகுதி மக்கள் தயவு பண்ணி இதை மறக்க வேண்டாம். காரணம், பேராசிரியர் சீனிவாசன் ஜி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் வர்றதுக்கு வாய்ப்பு சாத்தியக்கூறே கிடையாது. காரணம், இது தஞ்சாவூர் கிட்ட இருக்கிற அந்த செங்கிப்பட்டிக்கு போகிறதுக்காக தான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தகர்த்து எறிந்து இங்கே மதுரைக்கு தான் வரணும்னு ஆணித்தரமாக நின்று எங்களுக்கு பக்கபலமாக இருந்து டெல்லியிலையும் கொஞ்சம் லாபி பண்ணி இது மதுரையில் வர்றதுக்கு முக்கிய காரணமே பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் தான். அதனால் தயவுசெய்து மக்களே நல்லா சிந்தித்து ஓட்டு போடுங்க, தாமரை சின்னத்துக்கே நீங்கள் வாக்களிங்க.